தி இன்னசென்ட் டாக் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விசிகாவின் தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் திரு ஆதித்த கரிகாலன் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தமிழனோட இன்றைய பரபரப்பு செய்தி பார்த்தீங்கன்னா, நேத்தி உளுந்தூர்பேட்டையில் நடந்த அந்த விசிகாவோட தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு பற்றி தான் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அதுல முக்கியமா அந்த கூட்டத்துல நடந்த அந்த சில பிரச்சனைகள், தள்ளுமுள்ளுகள், ஒரு அபரிவிதமான சூழ்நிலையில இருந்தது, அது தடுக்கப்பட்டிருக்குது. என்ன நடந்தது கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா தோழர்? நீங்க களத்துல இருந்தீங்க. வணக்கம். கட்டுக்கடங்காத கூட்டம் அங்க திரண்டது. நாம எதிர்பார்த்தது ஒரு 3-4 லட்சம் தொண்டர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்த்தோம். ஏறக்குறைய ஒரு 6-7 லட்சத்திற்கு மேலாக தொண்டர்கள் குவிந்திருப்பார்கள் என்றுதான் இப்போதைய வரை வந்திருக்கக்கூடிய கணக்குகள், அதாவது வண்டி வாகனங்களின் கணக்குகளின் அடிப்படையில் அது சொல்லப்படுகிறது. மாநாட்டு திடலிலே, அதாவது தலைவரை நேரடியாக பார்க்கக்கூடிய அந்த இடத்திலே கூடியிருந்த தோழர்களே ஏறக்குறைய ஒரு 2 லட்சம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. மாநாட்டிற்கு உள்ளே போக முடியாத நிலைதான் ஏராளமான தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் ஏற்பட்டது. உளுந்தூர்பேட்டை அந்த தேசிய நெடுஞ்சாலையில அந்த பக்கம் திருச்சி பைபாஸ் சாலையிலே ஒரு 15 கிலோமீட்டர்களுக்கு வாகனங்கள் அப்படியே நின்று கொண்டிருந்தன. இந்த பக்கம் கடலூரிலிருந்து உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டை நோக்கி ஒரு 15 கிலோமீட்டருக்கு வாகனங்கள் அப்படியே நின்று விட்டன. சென்னையிலிருந்து உளுந்தூர்பேட்டை நோக்கி வந்த வாகனங்களும் ஏறக்குறைய 5-6 கிலோமீட்டர்கள் நின்று விட்டன. அந்த நின்று போன வாகனங்களின் எண்ணிக்கையே 2000-3000 வாகனங்கள் இருக்கும் என்ற ஒரு சூழலில் தான் அந்த கணக்கு இருக்கிறது. ஏறக்குறைய 5-6 லட்சத்திற்கு மேலான தொண்டர்கள் அங்கே குவிந்தார்கள் என்பதுதான் உண்மை. மாநாடு ஒரு மாபெரும் வெற்றி அடைந்தது. அங்கே நடந்த சூழல் என்னவென்றால், எதிர்பாராத விதமாக வந்த கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம் ஒன்று. மாநாட்டு திடலின் அளவு என்பது கொஞ்சம் எதிர்பாராத விதமாக இன்னும் கொஞ்சம் பெரியதான மாநாட்டு திடல் இருந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். ஏற்கனவே அங்கே ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு ஒரு மாநாட்டை நாம் நடத்தி இருக்கிறோம். மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு என்று ஒரு மகளிர் மாநாடு அது. அந்த மகளிர் மாநாட்டில் ஏறக்குறைய ஒரு 50,000 பேர் பங்கு பெற்ற அந்த மாநாடு அது. 50,000 முதல் 1 லட்சம் பேர் வரை அங்கு பங்கு பெறலாம் என்ற நிலையில அங்கே கூட்டப்பட்டது. இந்த மாநாடு என்பது மே 17ஆம் தேதி நடத்துவதாக இருந்த ஒரு மாநாடு. அதன் பிறகு தேர்தல் வேலைகள் குறித்து பல்வேறு நிலைகள் இருந்ததால், தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒரு அரசு அமைந்த பிறகு வைத்துக் கொள்ளலாம் என்று தள்ளி போடப்பட்டது. பிறகு ஆகஸ்ட் 17 தலைவர் எழுச்சி தமிழரின் பிறந்த நாளை முன்னிட்டு அதே தேதியில் வைத்துக் கொள்ளலாம். தமிழர் எழுச்சி நாள் என்று ஆகஸ்ட் 17 நாங்கள் ஆண்டுதோறும் கடைபிடிக்கிறோம். அதே தேதியில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்தினால் நன்றாக இருக்கும் என்கிற அடிப்படையில அந்த தேதி நிர்ணயம் செய்யப்பட்டது. கட்சியில் தொண்டர்கள் எப்போதும் ஆர்வ மிகுதியால் தலைவரை நோக்கி நகர்வது, புகைப்படம் எடுத்துக்கொள்ள முயற்சிப்பது, தலைவரை பார்த்து விட்டோமே என்கிற ஒரு மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பது, ஓடுவது என்பது தொடர்ந்து இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா கட்சிகளிலும் அது நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு இயக்கம், அதன் தலைவர், அவரை பார்க்க நேர்ந்த ஒரு வாய்ப்பு. அந்த அடிப்படையிலே ஆர்வ மிகுதியால் தொண்டர்கள் தலைவரை நோக்கி முண்டி அடித்துக் கொண்டு அவர் மேடைக்கு வந்த உடனேயே அவர் பக்கத்தில் சென்று விட வேண்டும், அவரை பார்த்து விட வேண்டும், இருந்து ஏதாவது பேசிவிட வேண்டும், அவரை தொட்டு விட வேண்டும் என்கிற ஒரு ஆர்வ மிகுதி. இதுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு உற்சாக மிகுதி, ஆர்வ மிகுதி. இதனால் ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் அங்க உள்ள போயிடுச்சு. கட்டுப்படுத்த முடியல. நிர்வாகிகள் எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். ஒரு திட்டமிட்ட நிகழ்ச்சி தான் இது. அதாவது இந்த மாநாடு என்பது திட்டமிட்டு 2 மாத காலமாக ஒவ்வொரு நாளும் பொதுச் செயலாளர் உள்ளிட்டோர், பொருளாளர் உள்ளிட்டோர், தலைவர் உள்ளிட்டோர் நாள்தோறும் அதை மிகவும் கவனத்தோடு ஏற்பாடு செய்த ஒரு நிகழ்ச்சி தான் அது. அதுல இது எதிர்பாராத விதமா நிகழ்ந்துடுச்சு. பொதுவா இந்த மாதிரி எப்பொழுதுமே எல்லா மாணவர்களுமே நடக்கும். தலைவர் பேச ஆரம்பித்தால் உடனடியாக எல்லா தொண்டர்களும்
அமைதியாகி விடுவார்கள். உடனடியாக அந்த எவ்வளவு பெரிய சூழலாக இருந்தாலும் அது வந்து தலைவரின் கட்டுப்பாட்டுக்குள் அந்த மாநாட்டு திடல் வந்துவிடும். இந்த முறை தலைவரின் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வர முடியாத ஒரு நிலை இருந்ததுதான் ஒரு மிகப்பெரிய இல்ல ஆச்சரியமாகவும், ஒரு வருந்தத்தக்க மாநாட்டோட விஷயமாகவும். மாநாட்டோட அந்த செட்டப் இருக்குல்ல, மாநாட்டை ஆர்கனைஸ் பண்ணது அல்லது இந்த மாநாட்டோட வடிவமைப்பு டிசைன்ல ஏதாவது கோளாறு இருந்துச்சா? சேர் போட்டிருந்தாங்களா வெளியில எல்லாம்? 30,000 சேர்கள் உள்ளே போடப்பட்டு இருந்தன. மாநாட்டு ம். திடலிலே ஒரே வந்து 234 மாவட்ட செயலாளர்களை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் என்று. அவர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தும் வண்ணம் 234 சேர்கள் அங்கே மேலே போடப்பட்டிருந்தன. மண்டல செயலாளர்கள், மாநில செயலாளர்கள் தனித்தனியே சேர்ல அவங்க பேரை வந்து பிரிண்ட் பண்ணி அவங்க அங்க உட்காரணும். அதாவது வந்து ஒரு மைக்ரோ லெவல்ல வந்து பொறுப்புகளை அறிவிச்சு கட்சியை வந்து ஒரு பீப் த்ரூக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக தொகுதி வாரியா இப்ப திமுகவே 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போடக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. இத நாங்க ஏற்கனவே பண்ணிட்டோம். 1 வருஷம் ஆயிப்போச்சு. 234 தொகுதிக்கு தொகுதி மாவட்ட செயலாளர்ன்னு போட்டோம். அவங்கள எல்லாம் மாநாட்டுல பெயர் சொல்லி அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு திட்டமும் இருந்தது. ஆனா மழையின் காரணமாக ஒரு 4 நாட்களுக்கு முன்பு திடீரென்று மழை காரணம் ஒன்று ஏற்பட்டது. ஃபோர்காஸ்ட் வந்து தமிழ்நாடு வெதர்மேன் உட்பட ஒரு கடுமையான மழை அந்த நேரத்துல உளுந்தூர்பேட்டையில கட்டாயம் வரும்னு சொன்னதால, எப்பொழுதும் வழக்கமா மாலை 6 மணிக்கு நடக்கக்கூடிய மாநாட்டை தலைவர் வந்து மதியம் 12 மணிக்கே நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 நாட்களுக்கு முன்ன திடுமென ஒரு அறிவிப்பு கொடுத்தார். அந்த அறிவிப்பின் அடிப்படையிலே மதியம் 12 மணி வாக்கிலிருந்தே தொண்டர்கள் குவிய தொடங்கி விட்டார்கள். 12 மணிக்கே மாநாடு கச்சேரியுடன் ஆரம்பம் ஆகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். கச்சேரி முடிவதற்கு 3 மணி ஆகிவிட்டது. ஆனால் இவையெல்லாம் காரணம் என்று சொல்ல முடியாது. தலைவர் வந்து அவருக்கு 64 வயதை கடந்து விட்டார். அவரது உடல்நிலையும் தொண்டர்கள், நிர்வாகிகள் உட்பட அனைவரும் கருத்தில் கொள்ள வேண்டும். இது யாரோ ஒருவரின் தவறு அல்லது மாநாட்டு ஏற்பாட்டாளர்களின் தவறு என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஒட்டுமொத்தமா எல்லாருடைய தவறும் தான். ஒரு புரிதலோடு ஒரு தலைவரை அணுக வேண்டிய கடமை, கட்டாயம், ஒரு அந்த சிந்தனை எல்லோருக்கும் இருக்க வேண்டும். இல்ல இப்ப நான் வந்து கீழே மேல போட்டு சொன்னீங்க, மேடைக்கு மேல சேர் போட்டிருந்தாங்க. நான் கேட்கறது மேடைக்கு கீழே தொண்டர்களுக்கு சேர் போடப்பட்டது. ஏன்னா ரேம்ப் வாக் மாதிரி போட்டு 2 பக்கமும் இடம் விட்டுருந்தாங்க. அது வந்து புது ஸ்டைலா இருக்குது. முன்னாடிலாம் அந்த நீங்க மாதிரி கவனி இருக்காது. 30,000 சேர்கள் போட்டிருந்தோம். கீழ வந்து வெளியில 30,000 சேர்கள். வெளியில அது மாநாட்டு ஓகே. கீழ மாநாட்டு திடலுக்கு கீழ ரேம்புக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் 30,000 சேர்கள் போடப்பட்டிருந்தன. அதுல உட்கார்ந்து தான் கச்சேரிகளை எல்லாம் கவனிச்சிட்டு இருந்தாங்க. ஏறக்குறைய ஒரு 1:30 ஓகே. மணி வாக்குல கச்சேரி ஆரம்பிச்சிருச்சு. எங்களுடைய கொள்கை முழக்க பாடல்கள் எல்லா மாநாட்டு மேடைகளிலும் முழங்கப்படும். அந்த அடிப்படையில முழங்கிய அந்த பாடல்களை கேட்டு ரசித்தபடி தான் எல்லாரும் இருந்தாங்க. அதனால சேர் எல்லாம் போடாம இல்ல. எல்லாமே ஏற்பாடுகள் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு. மற்றபடி தண்ணீர் பற்றாக்குறையோ, அ இடவசதி குறைவோ அது போலலாம் எதுவும் இல்ல. ம். அது அரங்கு மாதிரி இடமா ரொம்ப பெரிய இடங்களா இல்ல ரொம்ப சின்ன இடங்களா அது? பெரிய இடம். ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 ஏக்கர், 40 ஏக்கர் அளவுள்ள ஒரு ஏற்கனவே விவசாய நிலமா இருந்து, அது இப்போ காலி ம். செய்யப்பட்டு ஏற்கனவே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி மாநாடு நடத்திருக்கிறோம்னா பாருங்களேன். அந்த இடத்துல மாநாடு ம். நடத்திருக்கோம். அது ஒரு ம். பைப் வலதுபுறம் இருக்கு. அதனால ஈஸியா வாகனங்கள பார்க் செய்யறதுக்கும் நல்ல இடம் இருந்தது. அ அரங்கு கூட்டம்லாம் இல்ல. பொது வெளியில ம். நடந்த ஒரு மாநாடு. ஒரு திறந்த வெளியில நடந்த ஒரு மாநாடு. தாராளமா அங்க 2,00,000 மக்கள் திரண்டு நிற்கக்கூடிய இடவசதி உள்ள ஒரு மாநாடா தான் அந்த இடம் அமைய பெற்றது. ம். இல்ல திடீர்னு சூழல்லயே அப்படி ஆச்சு. அவர் சுத்திக்கிட்டாங்க. அவரு அது ஒரு மூச்சு திணறி நின்னாரு. அது எந்த இடத்துல? மேடையிலயா? அது எந்த இடத்துல? பின்னாடியா? அது அங்க மேடையில அப்ப தான் என்ன நடந்துச்சு அது? அதான் அது மேடையில தான் நடந்தது. தலைவர் வந்தாரு. வந்து இப்போ நாம ஒரு ஒரு 4 பேர் மட்டும் பேசலாம். மழை வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்கிறதுனால 2 பொதுச் செயலாளர்கள், அமைச்சர் அண்ணன் வன்னியரசு அவர்கள், அதன் பிறகு தலைவர் ஆகிய 4 பேரும் உரையாற்றலாம் என்று வன்னியரசு அவர்களை வரவேற்புரை ஆற்ற அவர் அழைத்தார். அதற்கு முன்பாக ஒரு குழந்தையின் சிலம்பம் நிகழ்ச்சி நடந்தது. ஒரு பெண் குழந்தையின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடந்தது. அதற்கு முன்பாகவும் கூட தீர்மானங்களை வாசிக்கிறேன் என்கிற அடிப்படையிலே நாம் வந்து 125 தீர்மானங்களை அந்த மாநாட்டில நிறைவேற்றியிருந்தோம். தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்கிற மாநாடு
எந்த நோக்கத்தின் அடிப்படையிலே தமிழ்நாட்டுல எழுச்சி தமிழர் தலைமையில விடுதலை சிறுத்தைகள் கூட்டி இருக்கிறார்கள் என்பதை உலகிற்கே தெரிவிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அல்லவா, கட்டாயம் இருக்கிறது அல்லவா. மாநாட்டின் தீர்மானம் என்பதுதானே ஒரு மாநாட்டின் நோக்கத்தை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்த முடியும். அந்த அடிப்படையிலே 125 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. 120 தீர்மானங்களையும் மாநாட்டு பந்தலிலே வாசிக்க வேண்டும். அதுதான் முறை, எத்தனை தீர்மானங்களாக இருந்தாலும். ஆனால் நேரத்தின் சூழல் கருதி இந்த கூட்டத்தின் கட்டுக்கடங்காத கூட்டம் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு சடன் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லலாம். அத ஒரு மணி நேரத்திற்குள்ளாக ஒரு 2000 வாகனங்களில் இருந்து எல்லோரும் இறங்கி ஒரு 1,00,000 பேர் ஒரு இடத்தை நோக்கி வேகமாக நகர்ந்தால் எப்படி இருக்கும்? அது போன்ற ஒரு நிலை இருந்ததால் அதை மேடையில் உட்கார்ந்து தலைவர் கவனித்துக் கொண்டிருந்த சூழலில் தீர்மானத்தை 2-3 மட்டும் நான் வாசிக்கிறேன் என்று அதை மட்டும் வாசித்தார். முதல்வர் விஜய் அவர்கள் அனுப்பிய வாழ்த்து செய்தியை வாசித்தார். நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அனுப்பிய வாழ்த்து செய்தியை அவரே வாசித்தார். அத்துடன் இந்த தீர்மானத்தை வாசித்துவிட்டு வரவேற்புரை ஆற்ற அழைத்தார். ஆனால் அந்த வரவேற்புரை ஆற்ற அழைத்த அந்த நொடியில் இருந்தே கூட மேடையில் யாரை அழைத்தாலும் அவர் அந்த இடத்தில் நின்று உரையாற்றுவதற்கான ஒரு சரியான ஒரு நிலை இல்லை. தொண்டர்கள் மேலும் 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 கீழே இருந்து மேலே மேடைக்கு ஏறி தலைவரை தொட வேண்டும், தலைவரை பார்க்க வேண்டும், தலைவருடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு முண்டி அடித்து செல்லும் ஒரு நிலை ஒன்று இருந்தது. அது எப்போதும் இருக்கும். ஆனால் இந்த முறை கட்டுக்கடங்காத முறையில் அளவுக்கு அதிகமாக இருந்தது. நிர்வாகிகள் யாராலும் அதை கட்டுப்படுத்த இயலவில்லை. அதுதான் ஒருவேளை 234 பேரும் மேல இருக்கிறதுனால அவங்களோட அசிஸ்டன்ஸ் எல்லாரும் அப்படி ஆளுக்கு 5 பேர் இருக்குன்னா கூட அது எங்கேயோ போய் நிக்குது. 1500 பேர் மேல நிக்குது இல்லைங்களா? யூஸ்வலா அந்த கூட்டம் இருக்கத்தான் செய்யும். எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாம அப்படியாச்சு? இல்ல 234 பேருக்கும் நம்ம அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மைக்ரோ லெவல்ல பொறுப்பாளர்களை போட்டு கட்சியோட ஒரு டெவலப்மெண்ட்டை எல்லா இடங்கள்லயும் பரவலாக்கம் செய்யணும். அதுக்காக தான் எல்லா தொகுதிக்கும் ஒரு மாவட்ட செயலாளரை போடுறாங்க. அப்ப அதே மாதிரி அந்த தொகுதியில மாவட்ட துணை செயலாளர்கள் அந்த மாதிரி ஏராளமான பொறுப்புகள், துணைநிலை அமைப்புகள், அணிகள் எல்லாம் இருக்கு. எல்லாருக்கும் பொறுப்பு கொடுத்திருக்காங்க. இதை உலகத்துக்கு தெரிவிக்க வேண்டும், தமிழ்நாட்டுக்கு தெரிவிக்க வேண்டும். இந்திய அளவிலே இதுவரையில் கூட எந்த கட்சியுமே ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்று போட்டதே இல்லை. பெரிய கட்சிகள் கூட யாருமே போட்டதில்லை. அப்படி போட்டதுனாலதான் இன்னைக்கு கட்சி பெரிய அளவுல வளர்ந்து இந்த மாநாட்டுல கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்திருக்குங்கிறது கூட சொல்லலாம். அது ஒரு நல்ல விஷயம்தான். அப்ப அந்த தோழர்களை அறிமுகப்படுத்தணுங்கிறது தலைவரோட விருப்பம். இப்படி ஒரு செயல் திட்டம் நம்ம செஞ்சிருக்கிறோம், அதை நம்ம நிறைவேற்றணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம். அதனால அவங்க 234 பேரும் தலைவரோட மாநாட்டு மேடையில் அமர்வது என்பது சிலருக்கு பெரிய கனவாகவே கூட இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு நிறைய பேருக்கு. ஆனா அதையெல்லாம் அவர் நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் அங்க போட்டிருந்தார். என்னுடைய எண்ணம் என்னன்னா, சூழ்நிலையில அதை தவிர்த்திருக்கலாமா? ஒருவேளை அந்த 234 பேர் கீழே இருந்திருந்தா ஒரு அளவுக்குள்ளதான் அவங்க இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா நீங்க தொண்டர்கள் மேல நோக்கி போனவங்க ஆயிரக்கணக்கான பேர். அப்ப கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு திணறக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு போச்சு. தலைவருக்கு 64 வயது ஆகிவிட்டது. அவரால் அந்த நேரத்துல அவர் அதுவும் இல்லாம முந்தா நாள் அவருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சி 14ஆம் தேதி முழுக்க பிறந்த நாள் நிகழ்ச்சி சென்னையில தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. எல்லா இடங்களிலும் எல்லாரும் வராங்க, வாழ்த்துறாங்க, அதை அட்டன் பண்றாரு. இரவு தூக்கமே இல்லை. ஆகஸ்ட் 17ஆம் தேதி அவருடைய சிற்றன்னை இறந்த நாள். நேரடியாக அவங்க ஊருக்கு போறாரு, பக்கத்துல இருக்கக்கூடிய அங்கனூருக்கு. அங்க போய் வீர வணக்கம் செலுத்துறாரு. செலுத்திட்டு மீண்டும் தோழர்களை சந்திக்கிறாரு, பிறந்தநாள் வாழ்த்துக்களை பெறுகிறார். ஆயிரக்கணக்கான பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. நிர்வாகிகள், பல்வேறு கட்சியினர், பல்வேறு தொழிலதிபர்கள் அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்காங்க. எல்லாரையும் அட்டன் பண்றாரு. அட்டன் பண்ணிட்டு அப்படியே நேரா மாநாட்டுக்கு வர்றாரு. மாநாட்டுக்கு 3 மணிக்கெல்லாமே அவர் மாநாட்டுக்கு வந்துடுறாரு. 3-3:30 வந்துடுறாரு. வந்துட்ட பிறகு அவருடைய வயது, அவர் தொடர்ந்து உறங்காமல் ஓய்வு எடுக்காமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை, ஒரு குறுகிய இடத்துக்குள்ள ஆயிரக்கணக்கான பேர் நிற்கும் போது அவருக்கு ஒரு ஆக்சிஜன் கிடைக்காத ஒரு நிலை, இதெல்லாமே அவருடைய உடல்நிலையில ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தினத நம்ம பார்க்க முடிஞ்சது. அது ஒரு பதற்றம் ஆயிட்டோம் நம்ம எல்லாருமே அதை பார்த்து. இன்னும் தலைவருக்கு சூழ்நிலை உண்டாயிடுச்சு. இல்ல இப்ப தவிர்த்துட்டு பார்த்தோம்னா யூஸ்வலா அவரோட பிறந்த நாள் காமராஜர் ஆனதோ இல்ல
இது ஒரு அரங்கத்துலதான் கொண்டாடப்படும். நானும் வந்து நிறைய கலந்துருக்கிறேன். நைட்டு ஃபுல்லா கொண்டாடுவாங்க. கருத்தரங்கம், கவிதை, பாட்டு எல்லாம் போட்டு அரங்கத்துலதான் நடக்கும். இந்த தடவை எதுக்கு பொதுவெளியில மாநாட எதுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க? இதுக்கு முன்னாடி மாநாட்டு தேதியில இந்த மாதிரி பிறந்தநாள் தேதியில இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி மாநாடு நடந்திருக்குதா? எதுக்கு இது வந்து இப்போ இந்த டேட்ல இப்ப இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுகளுக்கான தேவை என்ன இருக்குது? இல்ல, தலைவர் பிறந்த நாள் அப்போ மாநாடுகள் நிறைய நடந்திருக்கு. உங்களுக்கு தெரியல அது. காமராஜர் அரங்கத்துல நடந்தது எல்லாம் ரொம்ப குறைவானது தான். தலைவருடைய பிறந்த அதே தேதி ஆகஸ்ட் 17 எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 மாநாடுகள் தொடர்ந்து நடந்திருக்கு. மதுரையில நடந்திருக்கு, சென்னையில நடந்திருக்கு. இதே வந்து தமிழ் தேசிய நோக்கமா வைத்து கூட ஒரு தலைப்புல மாநாடு நடந்திருக்கு. அதனால தலைவர் பிறந்தநாள் அன்னைக்கு சிறுத்தைகள் மாநாடு நடத்துறது இது புதுசு இல்ல. ஏற்கனவே வந்து அது மாதிரி ஒரு மாநாடுகள் நடந்திருக்கு. அதை நம்ம வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா அது தெரியும், நடந்திருக்கு. ஓகே. இல்ல, இப்ப இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுங்கிற இந்த இது இப்ப எதுக்கு வைக்கிறாருங்க? இந்த நேரத்துல எதுக்கு இந்த மாநாடு இந்த தலைப்புல? இல்ல, இந்த நேரம் என்பது நீங்க எதை குறித்து கேக்குறீங்க அப்படிங்கறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த நேரம் என்பது தமிழ் தேசியத்தை பத்தி வேற யாரும் பேசாம இருக்கிறாங்க, ஒரு பெரிய இடைவெளி உண்டாயிருச்சு அப்படின்னு சொல்றத நீங்க உங்க மூலமா நான் எடுத்துக்கிறேன். தமிழ் தேசியம் குறித்து வேறு யாருமே பேசல, இப்ப தமிழ் தேசியம் குறித்து பேசுவதற்கான தேவை என்ன வந்து போச்சு? ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கிறது. விடுதலை சிறுத்தைகள் பேசக்கூடிய தமிழ் தேசியம் என்பது சாதி ஒழிப்பு, அதை முன்னிறுத்தக்கூடிய தமிழ் தேசியம், சாதி இல்லாத ஒரு தமிழ் தேசியம். சிலர் இங்க தமிழ் தேசியம் பேசுறாங்க, ஆனா சாதியை உள்ளடக்கி பேசுறாங்க. இப்ப எப்படி பேசுறாங்கன்னா, இப்ப ஒரு சிலர் வந்து ஒரு ரெட்டியார் இருக்காரு, அவர் தெலுங்கு பேசுறாரு, ஒரு நாயுடு இருக்காரு, அவர் தெலுங்கு பேசுறாரு, நீ ஆந்திராவுக்கு போயிடு, நீ கனடாவுக்கு போயிடு, இங்க தமிழ்நாட்டுல உனக்கு என்ன வேலை? தமிழ் தேசியத்தை பத்தி பேசுவதற்கான ஒரு சூழல் உனக்கு இங்க இல்ல, அப்படி பேசாத அப்படின்னு சொல்றாங்க. அந்த தமிழ் தேசியம் இல்ல நம்ம பேசுற தமிழ் தேசியம். மொழியை, தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் அனைவருமே தமிழர்கள் என்கிற ஒரு நிலைப்பாடு நம்ம கிட்ட இருக்கு. அந்த மொழி வழி தேசியத்தின் அடிப்படையில இப்ப இந்த மாநாட்டுல தலைவர் பேசியிருந்தா நிறைய கேள்விகளுக்கு விடை கிடைச்சிருக்கும். அதுதான் இங்க அவர் ஒரு அறிக்கை ஒண்ணு கொடுத்திருந்தாரு மாநாட்டுக்கு வருவதற்கு முன்னாக. நாம வந்து இந்தியாவில் பல்வேறு இனங்கள் இருக்கின்றன, அந்த எல்லா இனங்களும் அந்த இனங்களின் வாயிலாக எழுச்சி பெற வேண்டும். இப்ப எப்படி தமிழ் தேசிய இனம் எழுச்சி பெறணும் அப்படின்னு நம்ம சொல்றோமோ, அதே மாதிரி பிற இனங்களும் தேசிய இனங்களாக எழுச்சி பெறணும். அந்த பன்மைத்துவத்தோடு கூடிய ஒரு ஒன்றிய அரசு இருக்கணும். ஆனா அந்த தேசிய இனங்களின் கலாச்சார, பண்பாட்டு, மொழி உரிமையில அந்த ஒன்றிய அரசு தலையிடக்கூடாது. அப்படி தனித்துவமான தனி உரிமை பெற்ற அந்த தேசிய இனங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு நிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மாநாட்டோட நோக்கமே. அது மாநாட்டுல பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, அதெல்லாம் அந்த தீர்மானத்துல சொல்லியிருக்கிறோம் நாங்க. புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது இது வந்து புளூரலிசம் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட கான்செப்ட். நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்திலே அதுதான் சொல்லப்படுது, ஒரு பன்முக தன்மை அப்படிங்கிறது. அது வந்து நமக்கு தமிழ் தேசியம்ங்கிறது நம்மளுடைய ஐடென்டிட்டி. நம்ம தமிழர்களா இருக்கிறவங்களுக்கு தமிழ் தேசியம், மொழி வழி தேசியம், நம்ம இந்த தமிழ் மொழி சார்ந்து தமிழ் தேசியம். அது போன்ற பிற மொழி சார்ந்து இப்ப கன்னட மொழி பேசுபவர்கள் கன்னடம் சார்ந்து அவர்களுக்கும் ஒரு தனி தேசியம் இருக்கிறது. அப்படி ஒவ்வொரு பல்வேறு தேசிய இனங்களும் அவர்களுடைய தேசிய இன உரிமையை மீட்டெடுத்து அவங்க ஒரு தேசிய இனம் என்கிறத உறுதிப்படுத்தணும். அப்படி பல்வேறு தேசிய இனங்களும் ஒன்றிணைந்துதான் ஒரு பன்முக தன்மையோடு இந்த ஒன்றிய அரசுல இணைந்து இருக்க முடியும் என்பதன் மூலமாக ஒன்றிய அரசு தன்னுடைய முழு அதிகாரத்தை எல்லா தேசிய இனங்களின் மீதும் செலுத்த முடியாது என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த நேரத்தில் இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு கூட்டப்பட்டது. ஏன்னா பன்மைத்துவத்தை வலியுறுத்த வேண்டிய ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே கல்விக் கொள்கை என்றெல்லாம் பேசப்படக்கூடிய இந்த ஒரு சூழல்ல புளூரலிசம் அப்படின்னா என்னன்னா, பல்வேறு தேசிய இனங்கள் இந்தியாவில் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி உரிமை, தனித்தனி கலாச்சாரம், தனித்தனி பண்பாட்டு, தனித்தனி மொழி உரிமை இதெல்லாம் இருக்கு. அந்த அடிப்படையில அவங்க தேசிய இனங்களா திரளணும் அப்படிங்கிற நோக்கத்தை இந்தியாவுக்கே அறைகூவல் விடணும் அப்படிங்கிறது தான் தலைவருடைய இந்த நோக்கமே, இந்த மாநாட்டோட நோக்கமே. சரி, இப்போ வந்து சமீப காலமா அவர்கிட்ட நிறைய விடைகள் தெரிய வேண்டியிருந்தது, பதில்கள் அவர் நோக்கி நிறைய விமர்சனங்கள் இருந்தது. இந்த ஆட்சியை பொறுத்து அவர் சரியா பேச மாட்டேங்கிறாரு, அதுக்கெல்லாம விடை சொல்லும் விதமாகத்தான் இந்த மாநாடுகள், இந்த பேச்சுக்களை
அவர் வடிவமைச்சுதான் தெரிஞ்சுக்கலாம். மாநாட்டுல நிகழ்கால அரசியல் குறித்து விளக்கங்கள் கட்டாயம் இடம்பெற்றிருக்கும். அதுல இப்போ நாங்க வந்து தேர்தலுக்கு பிறகு வெற்றி கழகத்தோட தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிக்கிறோம். பேரவையிலும் பங்கு பெற்றிருக்கிறோம். அந்த அடிப்படையில ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கிற எங்களுடைய நீண்ட கால அந்த கனவு என்பது ஓரளவுக்கு நிறைவேறி இருக்கு பற்றியும் இந்த பேசியிருப்பார். ஏற்கனவே வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வந்து ஒரு கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் கூட்டி ஒரு கூட்டணியை ஏன் உருவாக்க கூடாது, அல்லது அந்த கூட்டணிக்கு ஏதாவது ஒரு பெயரை சொல்லுங்க அப்படின்னு எல்லா தலைவர்கள்ட்டையும் கேட்டிருக்காரு. ஆனா அப்படி எதுவும் ஒரு கன்சாலிடேட் ஆகி ஒரு ஒரு முடிவுக்கு யாரும் வந்துட்டாங்களா, அல்லது அந்த கூட்டணிக்கு பெயர் வச்சுட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா நேற்றைய தினம் வந்து தலைவர் அந்த உரையை முடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதுனால அவர் சொல்ல வேண்டிய விஷயத்த சுருக்கமா சொல்லணுங்கிற அடிப்படையில தாவேகாவுடன் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து பயணிக்கும் என்கிற அடிப்படையில அதை சொல்லியிருக்கிறார். சற்று முன்னர் கூட முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை சந்தித்து தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து எங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை நாங்க 5 ஆண்டுகளும் தொடர்ந்து தருவோம் அப்படிங்கிற அடிப்படையில சொல்லியிருக்கேன். ஓகே, கடைசியா ஒரு கேள்வி. அந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே அந்த கூட்டத்துல அவர் வந்து மூச்சு திணறி நின்ன பிறகு அவர் அங்கிருந்து எப்படி வந்தாரு, அந்த கூட்டத்தை பத்தி அந்த செயல்களை பத்தி அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? உடனடியா அந்த கூட்டத்துல ஒரு 5 நிமிடம் அவர் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை ஃபீல் பண்ணாரு, ஒரு அன்ஈசினஸ் ஃபீல் பண்ணாருன்னு சொல்லலாம். ஒரு 5 நிமிடம் இல்ல அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் இல்ல. ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அவர் ஃபீல் பண்ணாரு. அது உண்மைதான். அது அந்த டிஸ்கம்ஃபர்ட் அவருக்கு மட்டும் இல்ல, அவருக்கு அவருக்கு ஏற்பட்டுச்சுன்னா, ஒன்று அவருடைய வயது 64 ஆயிடுச்சு. உடனடியா இந்த கூட்டத்தை வந்து நம்ம கலைக்கணும். இந்த கூட்டம் வந்து ஆமா, இந்த கூட்டம் தொடர்ந்தா ஒரு ஏற்கனவே நடந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பேட் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்துச்சு அந்த இடத்துல, கூட்ட நெரிசல் அடிப்படையில. அப்போ ஒரு 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 தலைவர் என்பது என்ன முடிவெடுக்கணும், தொண்டர்களின் உயிரை பாதுகாக்கணும்னு நினைக்கிறது தானே ஒரு தலைவருடைய நல்லெண்ணமா இருக்க முடியும். அவங்க தானே தலைவராகவே இருக்க முடியும். அந்த அடிப்படையில அவர் நேரடியா மேடையிலே சொன்னாரு, இந்த கூட்ட நெரிசல் இதன் பிறகு தொடரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால நான் வந்து இந்த மாநாட்டை நான் யாருமே பேசாம இந்த மாநாட்டை நம்ம நிறைவு செய்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வந்த நோக்கத்தை அந்த இடத்துல சொன்னா நல்லா இருக்குங்கிற அடிப்படையில தாவேகாவுடன் கூட்டணி தொடர்கிறது. அதை மட்டும் அவர் சொல்லல, விடுதலை சிறுத்தைகள் ஆளும் கட்சியாக பயணிக்கும் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. இப்ப அந்த தாவேகாவுடன் கூட்டணியில் பயணிக்குங்கிறத மட்டும் எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க. முக்கியமா அவர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, விடுதலை சிறுத்தைகள் ஆளும் கட்சியாக பரிணமிக்கும், ஆளுங்கட்சியாக மாறும், எதிர்காலத்தில் தமிழகத்தை விடுதலை சிறுத்தைகள் ஆளும் அப்படிங்கிற விஷயத்தையும் அங்க அவர் அழுத்தம் திருத்தமா சொல்லுகிறார். ஆக இந்த மாநாடு கூட்டப்பட்டதற்கான நோக்கமே அதுதான் அப்படிங்கிறத நம்ம தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு, தமிழ் தேசியம் என்பதே என்னன்னா நமக்கான தேசியம், ஒரு தமிழர்களுக்கான தேசியம் அப்படிங்கிற அடிப்படையில அப்ப இந்த ஆட்சி முறையை நமக்கான ஆட்சி முறையா மாறணுங்கிற அடிப்படையிலையும் விடுதலை சிறுத்தைகள் இந்த ஆட்சியை கைப்பற்றணும், ஆளுங்கட்சியா மாறணும் அப்படிங்கிறத பத்தி அவர் பேசியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைச்சிருந்தா அது இல்லாம போயிடுச்சு. ஆனா அதை அவர் சொல்லியிருக்காரு அந்த இடத்துல, விடுதலை சிறுத்தைகள் ஆளும் நிச்சயமா. கூட்டத்துக்கு அப்புறமா அவர் என்ன சொன்னாரு, என்ன நினைச்சாரு, இந்த கூட்டத்தை பத்தி இப்படி அசம்பாவிதம் ஆகிற மாதிரி இருந்து என்ன நினைச்சாரு, என்ன நினைச்சு சொன்னாரு, உங்கள்கிட்ட சொன்னாரா? அங்கிருந்து அவர் புறப்பட்டார். உடனடியா மேடைக்கு பின்புறமா இருந்த அவருடைய மகிழுந்துல அவர் ஏறி அவரு உடனடியா அறைக்கு போயிட்டாரு. 1/2 மணி நேரத்துல அவர் எல்லாரும் சந்திச்சாச்சு. அவர் நார்மலா இருந்தாரு. மீண்டும் வந்து பிறந்த நாள் விழாக்கள் அங்கேயே கொண்டாடப்பட்டது, அவருக்கு சால்வை அணிவிக்கப்பட்டது, கேக் வெட்டப்பட்டது. அவர் நார்மலா இருந்தாரு. வழியில ஒரு தொண்டர் அடிபட்டு இருந்தாரு. அவருக்கு தொலைபேசியில போன் பண்ணி நலம் விசாரிச்சாரு. எப்படி தம்பி அடிபட்டுச்சு, எப்படி இருக்கிறீங்க, எந்த மருத்துவமனையில இருக்கிறீங்க, நலமா இருக்கீங்களா, வீட்டுக்கு போயிட முடியுமா அப்படின்றது உட்பட அவரு பேசிட்டு ஃப்ரீ ஆயிட்டு உடனடியா சென்னை கிளம்பிட்டார். அதனால நார்மலான ஒரு பொசிஷன்ல அவர் நார்மலா கிளம்பிட்டார். ஓகே, அதாவது இப்ப என்ன ஒரு சந்தோஷம்னா, நேற்று வந்து 10 லட்சம் 15 லட்சம் பேரும் கூடினா கூட, அவ்வளவு கிரௌடு இருந்தா கூட எந்த அசம்பாவிதமும் யாரும் பண்ணல, அந்த எந்த அசம்பாவிதமும் யாரும் செய்யல, எதுவுமே ஏற்படுத்தலைங்கிறது தான் சிறுத்தைகளோட அந்த பலம். அவங்க வந்து அக்ரஷனா இருக்கிறாங்க, பட் அவங்க யாரும் அறிவீனமானவங்க கிடையாது அப்படிங்கிறது அந்த கூட்டத்துல இருந்து தெரியுது நம்மளுக்கு. இருந்தாலும் இந்த கூட்டத்தை, இந்த செயல்களை சில பேர் உங்க கட்சியில உள்ளவங்களே நிறைய பேர் வருத்தப்பட்டு, நிறைய பேர் இந்த தலைவருக்கு இந்த மாதிரி ஆனது வந்து நிறைய பேர் வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. அந்த கூட்டத்தை பத்தி நிறைய கவலை தெரிவிச்சிருந்தாங்க. நீங்க உட்பட இன்னும் பல நபர்கள் எழுதியிருந்தார்கள்.
என்ன அந்த அந்த அன்பு, அந்த அன்போட அன்பு தொல்லையை வந்து எப்படி சரி செய்யறது, என்னதான் பிளான் இருக்கு தலைவருக்கு? ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருக்காரு, என்னதான் திட்டம் வச்சிருக்கீங்க? என்னன்னா, தாயுள்ளம் கொண்ட தலைவர் அப்படின்னு தான் அவர் எப்பொழுதும் நாங்க பார்க்கிறோம். அவரோட பழகியவங்களால தான் அதை புரிஞ்சுக்க முடியும். அவர் எப்படி ஒரு தாயுள்ளம் கொண்டவர் அப்படிங்கிறத. ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேரை அவர் சந்திக்கிறாரு. அவருடைய உறங்கும் நேரம் கூட 2, 3 மணி நேரங்கள் தான். எல்லாரையும் சந்திக்கிறார். அவர் சந்திக்கிறது என்ன, பெரிய பணக்காரர்களையா, தொழிலதிபர்களையா, பண்ணையார்களையா? யார சந்திக்கிறார்? சாதாரண தொண்டர்கள தான் சந்திக்கிறார். கட்சியின் நிர்வாகிகள தான் சந்திக்கிறார். பிரச்சனைகளோடு அவரை யார் அணுகுறாங்களோ அவங்கள தான் சந்திக்கிறார். அப்படி சந்திச்சு எல்லாருக்கும் தன்னால் இயன்ற தீர்வுகளை அவர் அளித்துக் கொண்டே இருக்கிறார். அதனால ஒரு தாயுள்ளத்துடன் ஆன ஒரு தலைவர், ஒரு கருணை மிகுந்த ஒரு தலைவர், ஒரு ம், இந்த ஒரு ஜீசஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? இயேசுநாதரின் உள்ளம் படைத்தவர். எப்போதும் எல்லோரையும் மன்னிக்கக்கூடியவர், எல்லோரையும் அரவணைக்கக்கூடியவர், எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நல்லெண்ணம் கொண்டவர். அப்படிப்பட்டவர் மேடையில் தோன்றும் போது அவரை உடனடியாக பார்க்க வேண்டும், அவரை நோக்கி செல்ல வேண்டும் என்பது இயல்பாகவே மக்களுக்கு வரக்கூடிய ஒரு உணர்வு தான். அதே நேரத்துல இதை எவ்வளவு நாட்கள் நாம் அனுமதிக்க முடியும்? அவருக்கு 64 வயதை பூர்த்தி செய்து விட்டார். இதன் பிறகு அவர் வந்து மேடைக்கு வருகிறார் என்றால் அவருக்கு எந்தவித தொந்தரவு இல்லாமல் நேரடியாக மேடைக்கு வர வேண்டும். அவரு நல்ல விதமா அங்க உட்கார்ந்து அவர் தான் பேச வந்த விஷயத்தை 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ ஃப்ரீயாக பேசிட்டு போகணும். அந்த ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். நிச்சயமா இது குறித்து வந்து உயர்நிலை குழுவை கூட்டி ஒரு கலந்தாலோசனை செய்து அடுத்த மாநாடுகள்ல எல்லாம் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாம எப்படி நடத்த முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முடிவை எட்டக்கூடிய நிலைக்கு நம்ம வந்துட்டோம். இதுக்கப்புறம்லாம் வந்து அளவு பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அளவு பண்ணி நம்ம மாநாட்டிலே நம்ம தலைவருக்கு ஏதோ அசம்பாவிதம் ஏற்படக்கூடிய வகையில நம்ம நடந்துக்கிறது மிகவும் வருந்தத்தக்க ஒரு விஷயம். எல்லாரும் வருந்துறோம். எல்லா தலைவர்களும், நிர்வாகிகளும், தொண்டர்களும் அவரவர் தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. அவரவர்கள் தங்களுடைய குறைபாடுகளையும் இதன் மூலமாக உணர்ந்து கொண்டு பிற்காலத்துல இவையெல்லாம் நடக்காமல் பார்த்துக் கொள்வார்கள் என்று மனதார நம்புகிறோம். ஓகே சார், நன்றி. இவ்வளவு கருத்துக்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி. மாநாடு நல்லபடியா முடிஞ்சுது. எந்தவித அசம்பாவிதமும் நடக்காம நல்லபடியா நடந்து முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.